தமிழக நண்பர் அனைவருக்கும் வணக்கம். கமல் சாரோட நடிப்புல சங்கர் சார் இயக்கி 1996 ரிலீஸ் ஆன இந்தியன் திரைப்படம் 28 வருஷம் கழிச்சு இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியன் திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்ல, மொத்த இந்திய சினிமாவுக்குமே மிக மிக முக்கியமான ஒரு திரைப்படம். ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுமே என்னடா இப்படி ஒரு படமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு திரைப்படம் தான் இந்த இந்தியன் திரைப்படம். கமல் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பிறவி கலைஞன். ஒரு பிறவி கலைஞனோட வேலை அப்படின்றது அந்த துறையில பணம் சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது, தான் சார்ந்த துறையை பல படிகள் முன்னேற்றி கொண்டு போனோம் அப்படின்றதான் ஒரு பிறவி கலைஞனோட வேலையா இருக்கும். அப்படி கமல் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. அப்படி அவரோட முயற்சியில வந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைப்படம் தான் இந்த இந்தியன் திரைப்படம். கமல் அவர்கள் அவரோட திரைப்படங்கள் மூலமா ஏதாவது வித்தியாசமா பண்ணி இந்த ரசிகனை ஆச்சரியத்தை மூழ்கடிச்சு மற்ற ஸ்டேட்காரங்க தமிழ் சினிமா கொஞ்சம் ஆச்சரியமா பார்க்கணும் அப்படின்றதுல அவர் எப்பயுமே ஆர்வமா இருப்பாரு. அப்படி அவர் ஏதாவது வித்தியாசமா பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ண கதாபாத்திரம் தான் இந்த 75 வயது கிழவன் கதாபாத்திரம், அந்த இந்தியன் தாத்தா கதாபாத்திரம். இந்த இந்தியன் திரைப்படத்துக்கு முன்னாடி சங்கர் அவர்கள் காதலன் திரைப்படமும் ஜென்டில்மேன் திரைப்படமும் எடுத்திருந்தாங்க. அந்த ரெண்டு திரைப்படமும் பாத்தீங்க அப்படின்னா மேக்கிங் ஸ்டைல கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. அவரோட திரைப்படங்கள்ல டெக்னிக்கல் அதிகமா பயன்படுத்தி அதே மாதிரி இந்த கிராபிக்ஸ் அதெல்லாம் சூப்பரா அவரோட திரைப்படங்கள்ல விஷுவலா கன்வே பண்றதுல சங்கர் சார் அவரோட மேக்கிங் ஸ்டைல் வேற மாதிரி இருந்தது. கமல் சார் ஒருத்தருக்கு திறமை அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க அவ்வளவு சீக்கிரம் விடவே மாட்டாரு. அவங்க கூட கை கோர்த்து திரையுலகில் பயணிக்கணும் அப்படின்றத கமல் சாரோட எண்ணமே. ஸோ அப்படி சங்கர் சாரும் கமல் சாரும் ஒன்றிணைந்த திரைப்படம் தான் இந்த இந்தியன் திரைப்படம். சொல்ல போனா இந்த இந்தியன் திரைப்படத்துக்கு முன்னாடி சங்கர் அவரோட முதல் திரைப்படமான ஜென்டில்மேன் திரைப்படம் இல்லையா, அதிலே கமல் சார் தான் நடிக்க வேண்டியது. பட் அதுல இருந்த ஒரு சில கருத்துக்கள் கமல் சாருக்கு முரண்பாடுகளா இருந்ததுனால இதெல்லாம் கொஞ்சம் மாத்தினீங்க அப்படின்னா நான் அந்த உங்க படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா சங்கர் சார் அப்ப மாத்தல. அதுக்கப்புறம் அந்த படத்துல ஒரு சில மாற்றங்கள் பண்ணி அதுல அர்ஜுன் சார் நடிக்க வச்சு ஜென்டில்மேன் திரைப்படத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமா சங்கர் அவர்கள் கொடுத்திருந்தாங்க. பட் ஜென்டில்மேன் திரைப்படம் பாத்தீங்க அப்படின்னா எடுத்த எடுப்புல இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் தான் அப்படின்றது ஆணித்தனமா அமைஞ்சு போச்சு. ஆனா காதலன் திரைப்படம் பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்தோட அந்த கதை ரொம்ப மேலோட்டமான ஒரு கதை, திரைக்கதையும் ரொம்ப மேலோட்டமான ஒரு திரைக்கதை அப்படின்றதுனால இந்த படம் சக்சஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு டவுட்டா அந்த படம் ரிலீஸ் ஆன புதுசுல இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளைக்கு அப்புறம் தான் காதலன் திரைப்படமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிக்கப் ஆச்சு. அதுக்கு மிக முக்கிய காரணம் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய அந்த பாடல்கள் தான். காதலன் திரைப்படத்தோட அந்த லேட் பிக்கப் அப்படின்றது சங்கர் சார் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுல ஒரு மேலோட்டமான கதை, அது அழுத்தமான திரைக்கதை இல்லாதான காரணம் அப்படின்னு முடிவு பண்ண சங்கர் சார் அடுத்த படம் கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் உள்ள ஒரு கதையும் ஸ்கிரீன் பிளே ரொம்ப ரொம்ப அழுத்தமான ஒரு ஸ்கிரீன் பிளேவா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் ரெடி பண்ண இந்த திரைப்படம் தான் இந்த இந்தியன் திரைப்படத்தோட கதை. இந்த இந்தியன் திரைப்படத்தில் தான் சுஜாதா அவர்கள் சங்கர் அவர்கள் கூட கைகோர்த்தாங்க. அதுக்கப்புறம் பல திரைப்படங்களை ரெண்டு பேரும் ஒன்றிணைஞ்சு பல வெற்றி திரைப்படம் கொடுத்திருந்தாலும் அவங்க ஒன்றிணைஞ்ச முதல் திரைப்படம் இந்த இந்தியன் திரைப்படம் தான். இந்த இந்தியன் திரைப்படத்துல சுஜாதா அவர்களோட அந்த லஞ்சத்துக்கு எதிரான அந்த வசனம் அப்படின்றது ஒவ்வொரு வசனமும் சும்மா நெருப்பு மாதிரி இருக்கும். உங்க பொண்டாட்டி டெத் சர்டிபிகேட் அவன் வாங்கி கொடுத்துருவான். 10 ரூபா சரிங்க, 100 இருக்குங்க. பால் எப்படி கலக்குறீங்க? மடியில எண்ணெயை தடவி தாஜா பண்ணுவோம். இதையும் அதே மாதிரி தாசா பண்றதை நினைச்சுக்கோ போ. NOC சார் அலைஞ்சு குதிகால் செருப்பே தேஞ்சு போச்சு. செருப்பை மாத்துங்க. பின்ன எதுக்கு பணம் வாங்கின? அது பத்திரம் செல்லுமா செல்லாத நீ பார்த்து சொல்றதுக்கு போய் அநியாயமா இருக்கு. ஆமா எவ்வளவு கொடுத்தீங்க? பெரிய நோட்டு சார். 10வது இவனுங்களுக்கு 4 பாக்கெட்லயும் வச்சு திணிக்கணும். எப்படித்தான் பொதுப்பணித்துறை, போக்குவரத்து துறை, நிதி, மின்சாரம், உணவு, சுகாதாரம், கல்வி, காவல், தொழில் எல்லா துறையிலையும் வாங்கி வாங்கி நாட்டை வளர விடாம கெடுத்து கூட்டி சேவராகி இருக்கீங்க. சர்க்கார் மிஷினுக்கு அங்கங்க ஆயில் போட்டுதான் ஆகணும். கவர்மெண்ட் ஆபீஸ்ல இப்படி அநியாயம் பண்றீங்களா? யோ, கவர்ல அமௌண்ட் வச்சு குடுக்கறதுக்கு பேர் தான் கவர்மெண்ட். பட் இந்த இந்தியன் திரைப்படத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்தியன் திரைப்படத்தோட கதை இருக்குல்ல, இந்த கதை சிவாஜி அவர்களும் கமல் அவர்களும் நடிச்சு 1977 ரிலீஸ் ஆன நாம் பிறந்த மண் இந்த திரைப்படத்தோட அப்பட்டமான அந்த ஒன்லைன் தான் இந்த இந்தியன் திரைப்படத்தோட ஒன்லைனும். அந்த நாம் பிறந்த மண் திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி அவர்கள் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், தியாகி. அவரை பொறுத்த வரைக்கும் நீதி, நேர்மை, நியாயம், குறுக்கு வழியில போகவே கூடாது, எதுக்கும் லஞ்சம் கொடுக்க கூடாது அப்படின்றதான் சிவாஜி அவரோட கொள்கையா இருக்கும். அவரோட மகனான கமல் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்காக ஒரு சில குறுக்கு வழியை தேர்ந்தெடுப்பாரு. இந்த இந்தியன் திரைப்படத்துல அந்த கையெழுத்து கேட்கிற அந்த சீன் இருக்கும்ல, அந்த கஸ்தூரி அவர்கிட்ட ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடு அப்படின்னு,
அதே மாதிரியான ஒரு காட்சி உங்களுக்கு வந்து அந்த நாம் பிறந்தமன் அந்த திரைப்படத்துல அவங்க அப்பா கிட்ட போய் கையெழுத்து கேட்கிற மாதிரி ஒரு சீனும் ஒன்று இருக்கும். இந்த நாடு சுதந்திரோடைய நாம கஷ்டப்பட்டோம், நாம இவ்வளவு நேர்மையா இருக்கும், ஆனா நம்மளோட பையன் இப்படி வழிமாறி போராட அந்த ஒரு வசதியான வாழ்க்கையை நோக்கி அப்படின்றதுக்காக சிவாஜி கணேசன் அந்த படத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா தான் பையனையே கொல்ல துணிஞ்சிருவாரு. ஸோ அதே கதை தான் இந்த இந்தியன் திரைப்படமும். என்ன அந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா அப்பா சிவாஜி வந்துட்டு இறந்துருவாரு, பட் இதுல பையன் கமல் இறந்துறாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த ஒன்லைன் அப்படியே எடுத்துக்கிட்டு அந்த ஒன்லைனுக்குள்ள அப்போ தமிழ்நாட்டுல மொத்த இந்தியாலுமே சரி இந்த 94, 95, 96 காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லஞ்சம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருந்தது. ஏன்னா லஞ்சத்தினால மக்கள் பயங்கரமா பாதிக்கப்பட்டு ஒரு மன வேதனைக்கு ஆளாகி இருந்தாங்க. ஸோ அந்த மக்களோட அந்த மன வேதனை இருக்கல அந்த லஞ்சம், ஸோ அந்த லஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு கருவா எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வர்மக்கலையை நேதாஜி அவரோட அந்த ஐஎன்ஏ படை, அதுக்கப்புறம் அந்த ஆஸ்திரேலியா கங்காரு, அதெல்லாம் தாண்டி பிரம்மாண்டமான செட்டு, பிரம்மாண்டமான பாடல்கள், பிரம்மாண்டமான காட்சிகள்னு அந்த ஒன்லைன் எடுத்து அந்த ஒன்லைனுக்குள்ள பல வித்தியாசங்களை புகுத்தி அந்த கதையை அப்படியே வேற மாதிரி மாத்தி கொடுத்திருந்தாரு சங்கர் அவர்கள். இதுல இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம், இந்த கதையை முதல்ல ரஜினி அவர்களுக்கு சொல்லப்பட்டதா அந்த திரைப்படத்துல ஒர்க் பண்ண வசந்தபாலன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ரஜினி அவர்கள் இந்த கதையை சொல்லும்போது அந்த படத்தோட டைட்டில் பெரிய மனுஷன் அப்படின்னு வச்சு, அதுக்கப்புறம் கமல் சார் கிட்ட வரும்போது இந்த கதையில பல மாற்றங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் இந்தியன் அப்படின்ற டைட்டில் வச்சிருந்தாங்க. இந்த படத்தோட கதைப்படி அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கூடிய ஒரு பிரச்சனை மையமா இருக்கிறதுனால அப்பா கதாபாத்திரத்துக்கு ஒரு நடிகரும் பையன் கதாபாத்திரத்துக்கு ஒரு நடிகரும் நடிக்கிறதா தான் முதல்ல முடிவு பண்ணியிருந்தாங்க. பட் இந்த கதையை கமல் சார்கிட்ட போகும்போது இல்ல இந்த 2 ரோலையும் நானே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கமல் சார் தான் அந்த 2 ரோலையும் வாங்கி பண்ணாங்க. சரி, அப்பா ரோல் அப்படின்னு போனதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்பா கெட்டப் அப்படின்னு ஒரு ஹீரோ போடுறாரு அப்படின்னா தலையில விக்கி வச்சுக்கிட்டு வெள்ளை தாடி வச்சுக்கிட்டு லைட்டா வாய்ஸை கம்மி பண்ணி பேசினா அப்பா ரோல் அப்படின்னு தான் அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால இருந்தது. பட் கமல் சார் தான் நாம இந்த அப்பா ரோலையே வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு உண்மையான வயசான நபர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இந்த கதாபாத்திரத்தை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக 75 வயது கிழவனா மாறுறதுக்காக இந்திய சினிமாவிலேயே முதல் முறையா ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி கொண்டு வந்திருந்தாரு கமல் சார். கமல் சாருக்கு இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் இந்த இந்தியன் திரைப்படத்தில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை எப்படி வந்துச்சு அப்படின்னா ஹாலிவுட்ல இருக்க மைக்கேல் வெஸ்மோர் அப்படின்ற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மைக்கேல் வெஸ்மோர் பார்த்தீங்க அப்படின்னா சில்வஸ்டர் ஸ்டாலின் நடிச்ச ராக்கி, 1985 வந்த மாஸ்க், 1984 வந்த 2010 ட்ரிலஜி ஆஃப் டெரர், கோர்ஸ் ஆஃப் த பிளாக் விடோ, ரைட் ஆஃப் த வே, இந்த படங்கள்லாம் ஒர்க் பண்ண மிக பிரபலமான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் மைக்கேல் வெஸ்மோர். ஸோ அவர்கிட்ட இருந்து நம்மகிட்ட ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் மாதிரி ஒன்று பண்ணி கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்ததுனால தான் கமல் சார் இந்த ஒரு ஐடியாவே கொண்டு வந்திருந்தாரு. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மைக்கேல் வெஸ்மோர் இருக்கார் இல்லையா, அவர் தான் தசாவதாரம் திரைப்படத்துக்கும் மேக்கப் போட்டாரு. ஆக்சுவலா தசாவதாரம் திரைப்படத்தில் அவர் சிறப்பாக மேக்கப் போட்டாரு அப்படின்றதுக்காக தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட்லாம் அவருக்கு வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த 1995-96 காலகட்டத்தில் மைக்கேல் வெஸ்மோர் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்ல ரொம்பவே பிஸி. ஸோ அதனால அவர் வர முடியாது அப்படின்றதுக்காக அவரோட மேற்பார்வையில அவரோட அசிஸ்டண்டான மைக்கேல் ஜோன்ஸ் அவர் தான் வந்து கமல் சாருக்கு வந்துட்டு இந்த மேக்கப்லாம் போட்டு விட்டுருந்தாரு. பட் மைக்கேல் ஜோன்ஸாலையும் இங்க ரொம்ப நாள் இருக்க முடியாது அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏஎம் ரத்னம் சார் இருக்கார்ல, அவரே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். அவரோட அசிஸ்டண்டான சரத்குமார் அவரு தான் கொஞ்சம் படத்துக்கு அப்புறம் கமல் சாருக்கு அந்த மேக்கப் போட்டு படம் முழுக்க ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்போ தமிழ் சினிமால பெரிய அந்த வசதிலாம் இல்லை இல்லையா, அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கமல் சாருக்கு அந்த இந்தியன் தாத்தா மேக்கப் போறதுக்கு காலைல 4-4:30 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் ஒரு 5-6 மணி நேரம் தொடர்ந்து அவருக்கு மேக்கப் போட்டாதான் அந்த ஒரு உருவத்தையும் அந்த ஒரு லுக்கையே கொண்டு வர முடியும். அப்படி அந்த லுக்கு அந்த மேக்கப்பை போட்டுட்டாங்க அப்படின்னா கமல் சாரால சாப்பாடு சாப்பிடவே முடியாது, வெறும் ஜூஸ் மட்டும், அதுவும் லைட்டா தான். எப்படி சொல்றது, அவரால் வாய் விட்டு சிரிக்கவும் முடியாது, கொட்டாய் கூட விட முடியாது, பெருசா வாயத்தோட சாப்பிட முடியாது, லைட்டா ஜூஸ் மாதிரி தான் எடுத்துக்க முடியும். இதுல கொடுமை என்னன்னா அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் இருக்குல்ல, அது ஃபேஸ்ல அப்ளை பண்ணாங்க அப்படின்னா இந்த 100 எறும்பு ஒன்னா கடிச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம இருக்கும். அதே மாதிரி அந்த மேக்கப்பும் பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 4 மணி நேரம் தான் தாங்கும், அதுக்கு மேலவும் தாங்காது. இப்படி அந்த படத்துக்காக கிட்டத்தட்ட 40 நாள் கஷ்டப்பட்டு இருந்தாரு கமல் சார். அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னம் அவர்கள், கண்டிப்பா அவரை பத்தி சொல்லி ஆகணும். ஏஎம் ரத்னம் அவர்களுக்கு தமிழ்ல இதுதான் முதல் திரைப்படம். முதல் திரைப்படம் எடுக்கிற ஒவ்வொரு தயாரிப்பாளரும் கொஞ்சம் சிக்கனமா ஓரளவுக்கு பார்த்து செலவு பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் எப்பயுமே அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. பட் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் சங்கர் சார் அவர் எவ்வளவு செலவு பாருன்னு தெரியும், அதுக்கப்புறம் கமல் சார் புது டெக்னாலஜி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவரும் இந்த தொழில் ரீதியான செலவு நிறைய வச்சுட்டே தான் இருப்பாரு. பட் அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம உங்களால எந்த அளவுக்கு மேக்கிங்ல ஸ்பெஷலா கொண்டு வர முடியுமோ, சூப்பரா கொண்டு வர முடியுமோ அதை பண்ணுங்க, அதுக்கான செலவை நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஏஎம் ரத்னம் அவர்கள் வாரி இறைச்சி செலவு பண்ணியிருந்தாரு. ஏன்னா இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படின்றது கொண்டு வரதுலாம் சாதாரண விஷயம், அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த டெலிஃபோன் மணிஃபால் சாங் இருக்குல்ல, அது வந்துட்டு முழுக்க ஆஸ்திரேலியா எடுத்திருப்பாங்க. அங்க போய் பர்மிஷன் வாங்கி ஷூட்டிங் எடுக்குதுன்னா அப்போ தமிழ் சினிமாவுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம்.
அதெல்லாம் ஓகே, படத்துக்காக தானே, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு அவ்வளோ செலவு பண்ணியிருந்தாரு ஏஎம் ரத்னம் அவர்கள். ஏஎம் ரத்னம் அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை விஜயசாந்தி இருக்காங்களே, லேடி சூப்பர் ஸ்டார், அவங்களோட உதவியாளர் தான் ஏஎம் ரத்னம் அவர்கள். அவங்களோட அந்த வைஜெயந்தி ஐபிஎஸ் திரைப்படங்கள அதை ரைட்ஸ் தமிழில் வாங்கி அதை தமிழில் ரிலீஸ் ஆக்கி அதில் ஒரு லாபத்தை வச்சு அதுக்கப்புறம் சங்கர் அவர்கள் இயக்கிய ஜென்டில்மேன் திரைப்படத்தையும் காதலன் திரைப்படத்தையும் தெலுங்குல ரைட்ஸ் வாங்கி சேல்ஸ் பண்ணி அதில் லாபத்தை வச்சு அவர் தமிழில் ஒரு தயாரிப்பாளராக உருவெடுத்தாரு. அதன் மூலயமா தான் அப்படி சங்கர் கூட பழக்கமானனால தான் இந்த இந்தியன் திரைப்படத்தை அவர் தயாரிச்சிருந்தாரு. சங்கர் அவர்களும் அவரோட ஒவ்வொரு திரைப்படத்திலையும் அவரோட திரைப்படத்தை காண வர ரசிகர்கள் ஜனங்கள் ஏதாவது ஒரு பார்க்கும்போது இது வித்தியாசமா இருக்கு, இது ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு ரசிகர்களை அவரோட திரைப்பட காட்சிகள் மூலமா ஆச்சரியப்படுத்தி அனுப்பணும் அப்படின்னு சங்கர் அவர்கள் ரொம்பவே மெனக்கெடுவாரு இப்போ வரைக்கும். அப்படி ரசிகர்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு பல காட்சிகள் இந்த இந்தியன் திரைப்படத்தில் சங்கர் அவர்கள் வச்சிருந்தாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த டூவல் ரோல், இந்த அப்பா கமல் அவர்களும் பையன் கமல் அவர்களும் ஒரே ஃப்ரேம்ல வராங்க இல்லையா, அந்த காட்சிகள் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமா இருந்தா அந்த காலகட்டத்தில். ஏன்னா அதுக்கு முன்னாடி திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு ஹீரோ டூவல் ரோல் பண்றாருன்னா ஒரு கதாபாத்திரம் எப்படி இருக்கும், இன்னொரு கதாபாத்திரம் டூ போட்டு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ஃப்ரேம் இந்த பக்கம் ஒரு ஃப்ரேம்ல வச்சு ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி தான் அந்த மாதிரியான காட்சிகள் தான் அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் இருந்தது. பட் இந்த இந்தியன் திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கதாபாத்திரத்தை இன்னொரு கதாபாத்திரம் அப்படியே கிராஸ் ஆகி போறது, ரெண்டு கதாபாத்திரமும் சண்டை போறது, இந்த மாதிரி பல ஆச்சரியமான இந்த திரைப்படத்தில் கொடுத்திருந்தாரு சங்கர் சார். இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம். பெத்த அப்பனவன் வெறி பிடிச்ச நாய், தூக்கிட்டு போய் தூக்கல போடுங்க சார். இதெல்லாம் தாண்டி பிளாஷ்பேக் போர்ஷன்ல இன்னமும் மக்கள் ஆச்சரியப்படணும் அப்படின்னு நேதாஜி அவரோட ஐஎன்ஏ படையில கமல் அவர்கள் இருக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் ஆச்சரியத்தின் உச்சம். ஏன்னா அப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். POWs in this jail will be enlisted in our INA as per your commands. அதே மாதிரி இந்த படத்துல வந்த சாங்ஸ் என்ன அப்படின்னு ரொம்ப மெத்தனமான இல்லாம ஒவ்வொரு பாட்டையும் அவ்வளவு நுணுக்கமா எடுத்திருப்பாரு சங்கர் அவர்கள். அதுல குறிப்பிட்டு சொன்ன அந்த அக்கடாங்க சாங், அந்த அக்கடாங்க சாங் பாத்தீங்கன்னா அதோட பேட்டர்னே மாடலிங் சம்பந்தமான ஒரு பேட்டர்ன் அப்படின்றதுனால அப்போ இந்தியாவில் மிக பிரபலமா இருந்த மாடலிங் எல்லாரையும் வர வச்சு அந்த சாங்ல காமிச்சிருப்பாங்க. அதுலயும் கமல் சார் அவருக்கு எந்த காஸ்டியூம் போட்டாலும் அப்படி இருக்கும். அந்த சாங்ல அவர் கொடுக்குற அந்த சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ், மாடலிங் பண்றவங்களே தோத்து போற அளவுக்கு கமல் சாரோட அந்த சின்ன சின்ன நுணுக்கமான அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்து இந்த அக்கடாங்க பாட்டு எடுக்கும்போது அப்போ ஒரு பிரச்சனையே வந்தது. நீங்க இந்த மாடல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க, பட் இங்க மெம்பரா இருக்கிறவங்களாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னதுனால இம்மீடியட்டா ஏஎம் ரத்னம் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டெம்பரரியா அவங்களுக்குன்னு கார்டு எடுத்து அதுக்குன்னு ஒரு தனி செலவு வேற பண்ணியிருந்தாரு ஏஎம் ரத்னம் அவர்கள். இப்படி அந்த பாடல் நல்லா வரணும் அப்படின்னு அவ்வளவு மெனக்கெட்டு இருப்பாங்க அந்த மொத்த படக்குழுமே. அதே மாதிரி கப்பலேறி போயிடுச்சு அந்த சாங் பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டை தான் சின்ன சின்ன செட் போட்டு எடுத்தாங்க. அதுலயும் அந்த ராட்சஸ் அந்த வெள்ளக்கார பொம்மை இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் செட் போட்டு எடுத்து பயங்கரமா மிரட்டி இருப்பாங்க. அந்த ஒரு பாட்டிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட டான்ஸர்ஸ் வச்சு அந்த பாட்டே வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த டெலிஃபோன் மணிபோல் அந்த சாங் ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா போய் ஷூட் பண்ணன்ற வரலாறு தமிழ் சினிமா கிடையவே கிடையாது. அதையெல்லாம் கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஆஸ்திரேலியா கங்காரு, அந்த பிரிட்ஜு, அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்து அந்த ஃப்ரேம்ல பார்க்கும்போது. அடுத்து இந்த மாயா மச்சந்திரா சாங். இந்த மாயா மச்சந்திரா அப்படின்னா என்னன்னா ஒருத்தர் அவர் நினைச்சாருன்னா எந்த உருவத்திலையும் மாதிரி யாரை வேணா ஏமாத்தி எங்க வேணா நுழையலாம் அப்படின்றது அந்த மாயா மச்சந்திரா அப்படின்ற கான்செப்டோட மீனிங்கே. ஸோ அந்த மீனிங் ஏற்ற மாதிரி அந்த சாங் முழுக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராஃபிக்ஸ் அவ்வளோ வித்தியாசத்தை காமிச்சு மிரட்டி இருப்பாங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் எதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கிளிகள் தோளோட அந்த சாங்கு. அந்த பாட்டை கேஜே ஜேசுதாஸ் அவர்கள் அப்படி பாடியிருப்பாரு. ஒரு கதையை பொறுத்த வரைக்கும் எப்போ நம்ம வித்தியாசமான கதையை தேர்ந்தெடுக்கமோ அப்பவே புதிய காட்சிகள் வித்தியாசமான காட்சிகள்லாம் வந்துவிடும். ஸோ அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த இந்தியன் திரைப்படத்தை சொல்லலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75 வயசு மதிக்கத்தக்க ஒரு வயதான ஒரு கிழவர் ஒரு அரசு அதிகாரி கத்தியால குத்துறாரு அப்படின்றத அந்த படத்தோட ஓப்பனிங்லேயே இருக்கும். ஸோ அந்த படத்தோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆடியன்ஸ் கிட்ட ஒரு கேள்வி இடம், இவர் ஏன் இதை பண்றாரு, இவரால் எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை
அங்கேயே ஆரம்பிச்சு கொண்டு போயிருப்பாங்க இந்த இந்தியன் திரைப்படத்துல. அதே மாதிரி இவர் ஏன் இந்த கொலையை பண்றாரு அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு பிளாஷ்பேக்கும், அவரோட பொண்ணோட இறப்புக்கு இவங்களா காரணமா இருந்தாங்க, அதுக்கு லஞ்சம் ஒரு காரணமா இருந்ததுன்ற மாதிரி இவர் ஏன் அந்த கொலையை பண்றாருன்றதுக்கு ஒரு பிளாஷ்பேக்கும், ஒரு தாத்தா வயசு இருக்கிறவரு இதெல்லாம் எப்படி பண்ண முடியும், அவங்க திருப்பி அட்டாக் பண்ணா இவர்கள் ஓடக்கூட முடியாது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு இல்ல பிளாஷ்பேக்ல இவர் வந்துட்டு ஒரு சுதந்திர போராட்ட வீரர், அதெல்லாம் தாண்டி ஒரு நேதாஜியோட ஐஎன்ஏ படையில இருந்தாரு, அதனால இவருக்கு வீரர்லாம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். இன்னும் இவருக்கு வந்துட்டு வறுமை கொலை தெரியும், அதனால தப்பிச்சு ஓட வேண்டிய அவசியமே இல்லை, அவர் நின்று இடத்துல இருந்து அட்டாக் பண்ணார் அப்படின்ற மாதிரி. அதாவது இவரால் எப்படி இதை பண்ண முடியுது அப்படின்றது ஒரு பிளாஷ்பேக்கும், இதை ஏன் இப்படி பண்றாரு அப்படின்றதுக்கு ஒரு பிளாஷ்பேக்கும் வச்சு ரொம்ப சூப்பரா கதையை நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. ஒரு திரைப்படத்தில் வர மெயின் கேரக்டர்ஸோட அந்த தன்மையை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ஜனங்க அந்த கதாபாத்திரத்தை அப்படியே ஏற்றுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இந்தியன் தாத்தாவோட அந்த கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்தவர் தன்னோட பொண்ணு தீக்காயம்பட்டு சாகுற நிலைமையில இருக்கும்போது கூட 500 ரூபா லஞ்சம் கொடுத்தா பொண்ணை காப்பாற்ற முடியுன்ற சூழ்நிலை கூட நான் ஏன் லஞ்சம் தரணும், நான் தரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா இருந்த ஒரு மனுஷன். பேசாம 500 ரூபாய் கொடுத்து முடிச்சிட்டு போயா. ஒரு அரசாங்க அதிகாரி தன்னுடைய கடமை செய்யறதுக்காக காசு கேட்கறது நியாயம் இல்லை. ஆனா அதே பொண்ணு ஆத்துல பேப்பர் கப்பல் விடும்போது பேப்பர் காலி ஆயிடுச்சுன்றதுக்காக பணத்தை எடுத்து இந்த இதுல பேப்பர் கப்பல் விடு அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் தான் அந்த தாத்தா கதாபாத்திரம். ஸோ அவருக்கு பணம் அப்படின்றது ஒரு விஷயமே கிடையாது. பொண்ணுக்காக பணத்தை பேப்பர் கப்பல் மாதிரி விடுறது கூட தயார், ஆனா நான் லஞ்சமா 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்றதான் அந்த கேரக்டரோட தன்மையை. ஸோ அதை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சிபிஐ அதிகாரியா வந்து அந்த கிருஷ்ணசாமி அப்படின்ற கதாபாத்திரம், அவரோட கதாபாத்திரம் எவ்வளவு இன்டெலிஜென்ட் அப்படின்றதையும் அவரோட ஆரம்ப காட்சியிலே காமிச்சிருவாங்க. அடுத்து அந்த சந்துரு அந்த பையன் கமலோட கதாபாத்திரம், அவருக்கு பொறுத்த வரைக்கும் காசு 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 தான், காதலே நிமிந்து பார்க்கணும்னா கூட கண்ணில் காசு காமிச்சாதான் நிமிந்து பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி அவரோட கதாபாத்திர தன்மை இப்படிதான் அப்படின்றதையும் ரொம்பவே சூப்பரா காமிச்சிருந்திருப்பாங்க. சந்துரு சந்துரு இங்க வாயே. சந்துரு ஒரு நிமிஷம். சந்துரு வை. யோ ஐஸ்வர்யா என்ன இது? ஆமா சார், பணம் வச்சதா நிமிந்தே பாப்பியா நீ? இந்த படத்துல இந்த அரசு அலுவலர்கள் இந்த அரசு அதிகாரிகள் எப்படிலாம் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு அவ்வளவு நுணுக்கமா A to Z அவ்வளோ நுணுக்கமாக காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த அரசு அலுவலகத்தில் ஒர்க் பண்ணவங்களால கூட இவ்வளோ டீட்டெயிலாக காட்ட முடியாது, அவ்வளோ டீட்டெயிலாக இந்த திரைப்படத்தில் காமிச்சிருப்பாங்க. அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது, இந்த இந்தியன் திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் அப்போ கொஞ்சம் அலறியே போயிட்டாங்க, யார் அவன் இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சு நமக்கு ஆப்போசிட்டான்ற மாதிரி. அப்போ அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாவே இருந்தது. இந்த அவர் தான் தபால் பாக்குறவர், உன் மனுவை பதிவு பண்ணணும்னா 100 ரூபாய் அவருக்கு மொய் எழுதணும். ராசகோபால் இவர் உங்ககிட்ட சர்டிபிகேட் கேட்பாரு. ஒரு 200 ரூபாய் அந்த ஆளுக்கு வெட்டிட்டேன்னு வச்சுக்க, எல்லாத்தையும் அவரே பாத்துக்குவாரு. அப்புறம் இந்த சூப்பரண்டுக்கு ஒரு 250 ரூபாய், இந்த டெஸ்ட் பாட்டு கிளார்க்கு ஒரு 150 ரூபாய், இவனுக்கு 100 ரூபாய், இந்த எதையா திங்கிட்ட பக்கி இதுக்கு 50 ரூபாய். இத்தனை பேருக்கும் தண்டை அழுதாத்தான் உன் மனு பெரிய ஆபீஸ் ரூமுக்கே போகும். எல்லாத்தையும் நோட்டு வச்சிருக்க, மருந்து வைக்காம கொடுப்பேனா? இது ஒரு கையெழுத்து போட்டுருங்க. அதே மாதிரி ஒரு சில திரைப்படமும் சரி, ஒரு சில திரைப்படத்தில் வர காட்சிகளும் சரி எக்காலத்துக்கும் பொருந்து கூட காட்சிகளாக இருக்கும். அந்த மாதிரி இந்தியன் திரைப்படத்தில் வர பல காட்சிகள் இந்தியாவோட இப்பைக்கும் பொருந்துற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்தியன் திரைப்படத்தில் ஒரு காட்சியில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போகிறாங்களா அப்படியே வண்டியை ஓரம் கட்டி அவங்க கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருந்தாலும் கூட அவங்க கிட்ட பணம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அவங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. இந்த காட்சி இந்த படத்தில் வந்தது இல்லையா, இந்த படம் வந்தது 1996, கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம் ஆகுது. எல்லா டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கோம் சார், ஆர்சி புக், டிஎல், டாக்ஸ் டோக்கன், கிரிமிஷன் சர்டிஃபிகேட். பாருங்க, ஹெட்லைட் கூட போட்டு வச்சிருக்கு ரெகுலேஷன் பிரகாரம். நம்பர் பிளேட் கூட டைமென்ஷன் படி எழுதிருக்கும். எங்க சைடுல எந்த தப்பு இருக்கு சார், விட்டுருங்க சார். என்ன சார் அது அக்கிரமா இருக்கு? எந்த ரூல்ஸ் மீறி அதுக்கு 150 ரூபா கேக்குறீங்களா? 28 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த காட்சி இப்பவும் இந்த காலத்துக்கு செட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு 1.5 மாசம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ஓட்டுற ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு போலீஸ்கார், ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்துட்டு ஃபைன் போட்டிருக்காரு. ஆக்சுவலா அந்த டிரைவர்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக தான் இருந்திருக்கு. அப்படி இருந்தும் கூட இவர் இந்த டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன் கேஸ் ஒன்று போட்டு அதுக்கு ஒரு ஃபைனை கட்டுப்பா அப்படின்னு சொல்லி அந்த டிராஃபிக் போலீஸ் கேட்டிருக்காரு. ஆனால் அவர் என்ன கேட்டிருக்காரு பாருங்க, சார் நான் ஃபைன் கூட கட்டுறேன், முதல்ல அப்ஸ்ட்ராக்ஷனா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றதுக்கு அந்த டிராஃபிக் போலீஸ்க்கு மீனிங்கே தெரியல. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் காசு பிடுங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த கேஸையாவது போட்டு அவங்ககிட்ட காசு போடுவாங்க. ஸோ அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த கேஸ் ஒன்று போட்டது. இதை தான் அப்போ நீங்க என்ன டீடைல் சொல்லுங்க. ரெக்கார்டு கேக்குறேன். இல்ல வந்து ரெக்கார்டு நான் தோ காட்டுறேன். தோ இருக்கு ரெக்கார்டு. தோ சார் கிட்ட தோ ரெக்கார்டு இருக்கு. நீங்க உங்க ஐடி காட்டுங்க.
உங்க ஐடி கார்டு நான் தரேன். உங்க ஐடி எனக்கு இருக்கு. as a public I have all rights. as a public I have all rights. ஆமா நீங்க காட்டுங்கன்ற. நீங்க போலீஸ் நான் எப்படி நம்பர் நீங்க காட்டுங்க. நீங்க காட்டுங்க சார். சார் நான் கட் பண்ண முடியாது சார். நான் இதை ரிப்போர்ட் பண்ணுவேன். என்ன அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு சொல்லுங்க. லெட் மீ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இங்க பாருங்க. வேலிட் ஆர்சி, வேலிட் லைசன்ஸ், வேலிட் இன்சூரன்ஸ், லோடு ஸ்கூல் புக், லோடு ஸ்கூல் புக். அததான் கேளுங்க. எதுக்கு இப்ப 500 ரூபாய் போடணுமாமே? இப்ப 500 ரூபாய் போடணுமா? எதுக்கு போடணுமா? எதுக்கு 500 ரூபாய் போடணுமா? ஏன் என்ன காசு நான் மரத்துல காய்க்குது எனக்கு? நான் சொல்றேன், பொறுமையா சொல்றேன் சார். நான் எந்த லோடும் வயலேஷன் பண்ணல சார். இல்ல அப்ஸ்ட்ரக்ஷன் 500 ரூபாய் போடணுன்றாரு. எதுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன்? என்ன அப்ஸ்ட்ரக்ஷன்? வாட் இஸ் மீன் பை அப்ஸ்ட்ரக்ஷன்? எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. நான் படிக்காத ஆளா? பிஎஸ்சி மேக்ஸ் டிகிரி ஹோல்டர், 8 வருஷம் பேங்க்ல வேலை பார்த்தவன். என் போதாத காலம் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நீங்க இப்ப ஒழுங்கா ப்ராப்பரா கொடுக்கலனா நான் ஐஜி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு காசு கொடுக்கறது தான் சார் மெயின் வேலை. உங்களுக்கு காசு கொடுக்கறது தான் மெயின் வேலை. அதே மாதிரி இந்த டிராபிக் போலீஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கிரீன் சிக்னல் எதுக்கு போடுறாங்க? இந்த ரெட் சிக்னல்ல எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்தா அந்த மக்கள் வந்துட்டு கிரீன் சிக்னல் போட்டோன்னா இப்படி போகணும் அதானே. ஆனா அந்த டிராபிக் போலீஸ்காரங்க ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அவனுங்க என்ன பண்றாங்கன்னா ரன்னிங்ல போகும்போது சிக்னல் அந்த ஓப்பன்ல இருக்கும், அந்த கிரீன் ஓப்பன்ல இருக்கும்போது குறுக்க பூந்து வந்து ஆளை பிடிக்கிறது, இந்த சாவியை பிடுங்கிறது. இவனுங்களாம் இந்த பர்மிஷன் யார் கொடுத்தானே தெரியல. முதல்ல வண்டியிலிருந்து சாவி எடுக்கிறது அந்த உரிமையா அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அதே மாதிரி கிரீன் சிக்னல் போட்டா மக்கள் போறதுக்கு தானே. அதுல நீ குறுக்க வந்துட்டனா நீயே டிராபிக் ரூல்ஸ் வந்து மீற அப்படின்னும் போது நீ எப்படி மற்றவங்களுக்கு ஃபைன் போட முடியும்? ஸோ இந்த மாதிரி பல கேவலமான விஷயங்களை பல கேவலமான அதிகாரிகள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. முக்கியமா இந்த போலீஸ்காரங்க, இந்த இன்ஸ்பெக்டர் லெவல்ல கூட சும்மா இருப்பானுங்க. இந்த ரோந்து போற கேஸுங்களாம் இருக்குல்ல, அவங்க பண்ற அழிச்சாட்டு வந்து கொடூரம். எனக்கு தெரிஞ்ச ஒரு டீ கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையில் 600 ரூபாய்க்கு மட்டும் ஓசியில் சாப்பிட்டு போறாங்க. ஒரு நாளைக்கு 600 ரூபாய்க்கு அந்த போலீஸ்காரங்க ஓசியில் சாப்பிட்டு போற கதைலாம் இங்கே நடந்துட்டே தான் இருக்கு. அதே மாதிரி இந்த சின்ன சின்ன ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடு ஓசியில் வாங்குறது, அவனுக்கு வாங்குறது மட்டும் இல்லாமல் மொத்த குடும்பத்துக்குமே வாங்குறது. அதே மாதிரி இந்த தள்ளுவண்டி கடைகள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போய்ட்டு காசு கொடுன்னு சொல்லி பிடுங்குறது. ஒருவேளை சார் எதுக்கு சார் இவ்வளோ பிடுங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, என்ன நீ ஓவரா பேசுற, இரு உனக்கு ஒரு கேஸை போட்டு விட்றா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கேஸை போடுறது. அப்படி இல்லைன்னா வண்டியா இங்கே நிற்குது, வண்டியா அங்கே நிற்குதுன்னு சொல்லி தேவையில்லாம குடைச்சல் கொடுக்கறது. என்னன்னா அந்த படத்துல மனோரமா வந்துட்டு ஒரு டயலாக் பேசியிருப்பாங்க. ஏன் சம்பளம் வாங்கல? நீங்க சம்பளம் வாங்கல, ஏன்டா இப்படி காசு காசுன்னு பிச்சு புடுங்குறீங்க? இதுவே எங்கயாவது பிச்சு எடுத்து பழைக்கலாமே. இந்த படத்துல மனோரமா அவரோட கதாபாத்திரம் இருக்குல்ல, அது வந்துட்டு இந்த எளிய மக்கள், ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போற எளிய மக்களோட மனக்குமுறலா அவங்களோட அந்த கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருப்பாங்க. அதுல அவங்க ஒன்று சொல்லுவாங்க, பணத்து வாயில இருக்கக்கூடிய அரிசியை கூட நீங்களாம் புடுங்கி தின்னுவீங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. பணம் தின்னி நாய்ங்களா, பணத்து வாயில இருக்க அரிசியை கூட நோண்டி நோண்டி தின்னுவீங்கடா. ட்ரைனிங்ல முதல்ல மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா இவங்க கட்டுற டாக்ஸ்ல வாங்குறது தான் அவங்களோட சம்பளமே. அவங்ககிட்டயே சம்பளத்தையும் வாங்கிட்டு அவங்களே மரியாதைலாம் பேசுறதுன்றது இந்தியாவில் தான் நடக்கும் போல, அதுவும் தமிழ்நாட்டில் சுத்தம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்தியன் திரைப்படத்தில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பல லாஜிக், ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு கேள்வி இருக்கலாம், அந்த கேள்விக்கான அந்த லாஜிக் மிஸ்டேக்லாம் ரொம்பவே சூப்பராக அந்த சீன்ஸில் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக கன்வே பண்ணியிருப்பாங்க. அதில் மிக முக்கியமான ஒன்று, அந்த தாத்தா, அந்த இந்தியன் தாத்தா இருக்குல்ல, அவருக்கு வந்துட்டு 75 வயசுக்கிட்ட இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போகும்போது அவரோட பையனுக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு பேரன் பிறந்து அந்த பேரனுக்கு ஒரு 15-16 வயசு இருக்கணும்ல அப்படின்ற ஒரு லாஜிக் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து திரைப்படத்தில் போகிற போக்கிலே வந்துட்டு அந்த லாஜிக் இதுதான் அது காரணம் அப்படின்னு சொல்லி சூப்பராக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா பையன் கமலே சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷமா குழந்தையே இல்லைன்னு தவம் இருந்து பிறந்த பையன்ப்பா நான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கல்யாணம் ஆகி 15 வருஷமா உங்களுக்கு அம்மாவுக்கு குழந்தை கிடையாது, தவம் இருந்து பிறந்த பிள்ளைப்பா நான். அதே மாதிரி அப்பா கமல் ஒன்று சொல்லியிருப்பாரு, அதாவது அவனை வந்துட்டு உனக்கு 2 வருஷமா தான் தெரியும், எனக்கு 30 வருஷமா தெரியும் அப்படின்னு. அந்த பையனுக்கு 30 வயசு ஆகுறதுனால ஸோ என்னோட வயசு 75 கிட்ட இருக்கு அப்படின்ற அந்த ஒரு லாஜிக்கை சூப்பரா அதில் கன்வே பண்ணியிருப்பாங்க. எத்தனை வருஷமா தெரியும்? 2 வருஷம். எனக்கு 30 வருஷமா தெரியும். கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ளை, உன்னை விட எனக்கு தான் துக்கம் ஜாஸ்தி. அதே மாதிரி இந்த அப்பா கமலுக்கு வந்துட்டு மீசை இல்லாததுக்கு பல பேர் பல கதை சொல்லுவாங்க. அதாவது இந்த பையன் உயிரோடு இருக்கும்போது அவர் மீசை இல்லாமல் இருந்தார், பையன் சத்ததுக்கு அப்புறம் தான் மீசை வச்சார் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் கிடையாது. இந்த படம் ஆரம்பிக்கும் போது இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படின்னு போகும்போது அந்த அப்பா கமலுக்கு வந்துட்டு மீசை இருக்கிற மாதிரி தான் அந்த ஸ்கிரிப்ட்லேயே இருந்தது. பட் கமல் சார் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் அந்த மேக்கப் போட்டு வந்த உடனே எல்லாரும் ஒரு ஆச்சரியமா பார்த்ததுக்கப்புறம், சார் அந்த ஆச்சரியமா இருக்கு, ஓகே இதே மூடோட அப்படியே நம்ம அந்த சீன் எடுத்துரும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் சீன் எடுத்துறாங்க. அது எந்த சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி அவருக்கு அந்த தீக்காயம் பட்டதுக்கு அப்புறம் அந்த அப்பா கமல் கதாபாத்திரம் வந்துட்டு ஒவ்வொரு அரசு அதிகாரி வீட்டுக்கா போவார்ல, அதுதான் அவர் வந்துட்டு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டு முதல்ல எடுக்கப்பட்ட காட்சி. ஸோ இந்த காட்சி வந்துட்டு முதல்ல எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான்
கமல் சார் சொல்லியிருக்கிறாரு, ஏன்னா மீசை கொண்டு வந்தங்க ஆனா வைக்க மறந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை பார்த்த சங்கர் அவர்கள் இல்ல சார் இதுவே நல்லா இருக்கு நம்ம எப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த மீசை அந்த படத்துல அப்படி மிஸ் ஆனதுதான். பட் அந்த மீசை மிஸ் ஆனாலும் கூட அதை ஒரு சீனா எமோஷனலா சூப்பரா கன்வே பண்ணி எழுதியிருப்பாரு சுஜாதா அவர்கள். அதாவது என் பையன் குழந்தையா இருக்கும்போது அவனை எடுத்து கொஞ்சம் அப்ப மீசை குத்துன்னு அழுவான். ஸோ மீசை குத்துதுன்னு அழுத அவனுக்காக மீசை எடுத்த இந்த சேனாபதி இன்னைக்கு அவனே இழக்க துணிஞ்சிட்டா அப்படின்ற மாதிரி அந்த மீசைக்கு கூட ஒரு லாஜிக்கான ஒரு வசனத்தை வச்சு சூப்பரா கன்வே பண்ணியிருப்பாங்க. அவனுக்கு வலிக்க கூடாதுங்கிறதுக்காகவே மீசையை இழந்த சேனாபதி இன்னைக்கு அவனை இழக்க தயாராயிட்டான். ஒரு இயக்குனர் என்னதான் ஒரு கதாபாத்திரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் அவர் உருவாக்கி இருந்தாலும் கூட அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்க வேண்டியது அந்த நடிகர் தான். ஸோ இந்த இந்தியன் தாத்தா அப்படின்ற கதாபாத்திரமாவே உயிர் கொடுத்து வாழ்ந்திருப்பாரு கமல் சார். அந்த இந்தியன் தாத்தா கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா நடை உடை பாவனை ஒரு வயசானவங்க பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்கிட்ட சுருக்கெல்லாம் விழும். அந்த வயசானவங்க அந்த பேசும்போது பார்த்தீங்கன்னா வாய் சுருக்கத்தோடு பேசுவாங்களே. ஸோ அது நடக்கும்போது முக்கியமாக அந்த கிளைமேக்ஸில் அந்த ஃபோன் பேசிட்டு அவர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு வயசான கதாபாத்திரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அப்படியே வாழ்ந்திருந்தாரு கமல் சார். அதெல்லாம் சரியான ஒரு ஆக்டிங். ஜெய் ஹிந்த். எனக்கு இந்தியன் படத்துல ரொம்பவே பிடிச்ச ஒரு சீக்வன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிபிஐ அதிகாரி கிருஷ்ணசாமி இருக்காருல்ல அவர் வந்துட்டு கமல் சார்ட்ட அந்த கையெழுத்து வாங்குற சீன் அந்த சீக்வன்ஸே பார்த்தீங்கன்னா அதுவே வந்துட்டு ஒரு பொலிட்டிக்காவும் ஒரு ஆக்ஷனாகவும் இருக்கும். சுகன்யா அவர்கள் அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்லி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த சிபிஐ அதிகாரி வந்துட்டு சேனாபதியோட அந்த ஃபோட்டோ பார்ப்பாரு. அந்த ஃபோட்டோ கண்ணாடியில் அங்கேருந்து வர அந்த கமல் சாரோட அந்த உருவம் இருக்குல்ல அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அங்கேருந்து ஆரம்பிச்சு ஆமாம் நான் தான் இந்தியா நான் தான் அந்த குரலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிபிஐ அதிகாரி பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து நீட்டுவார். அப்போ கமல் சார் அந்த சேர்ல இருக்க அந்த ஹேண்ட் இருக்குல்ல அந்த ஹேண்டில் ஒரு அடி அடித்து காலில் ஒரு கிக்கை விட்டு அந்த முடிய ஒரு மாதிரி அப்படி ஸ்டைலாக அப்படி இது பண்ணுவார் பாருங்க. அது வந்துட்டு மாஸ் அண்ட் கிளாஸ் வேற ரகம். அதே மாதிரி அந்த கிருஷ்ணசாமியை அடிச்சு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அது கீழே அப்படி எந்திரிக்கும் போது அந்த டவுல ஒரு மாதிரி அப்படி ஸ்டைலா எழுப்பாரு. அதெல்லாம் செம்மையா இருந்தது. இதுல நாம நல்லா கவனிச்சோம் அப்படின்னா சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்காரர் சண்டை போறாரு அப்படின்றத அந்த மனைவி அந்த சுகன்யா கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்க்கும். அவர் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரைட்டு நம்ம வீட்டுக்காரர் ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அவர் அந்த பார்வையை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு அந்த ஸ்பாட்ல டக்குன்னு காலியாவாங்க. அதுல பாத்தீங்கன்னா கமல் சார் எதுவும் பேசவே மாட்டாரு. இவர் ஒரு பார்வை தான் பார்ப்பாரு. இவங்க போய் இந்த துணிலாம் எடுப்பாங்க. அதை கமல் சார் அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு சிரிப்பு சிரிப்பாரு. அந்த மொத்த சீக்வன்ஸுமே அவ்வளோ மாஸ் அண்ட் கிளாஸா பொலிட்டிக்கா இருக்கும். இந்த மாதிரி அந்த படத்துல வர ஒவ்வொரு சீனையும் பிரிச்சு டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு அவ்வளவு நுணுக்கமா எடுத்திருப்பாங்க. ஸோ என்னதான் இப்படி எடுத்திருந்தாலும் இந்த திரைப்படத்துல ஒரு சின்ன குறைகள் இருக்கதான் செய்யும். ஆக்சுவலா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கமல் சாரோட டப்பிங் பதில் எஸ்பிபி சார் பேசிப்பார். அந்த ஸ்டமக்ல ஒட்டகம் கடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு வந்துட்டு வேற ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க. பட் அந்த ஒரே ஒரு டைலாக் அப்படின்றனால அந்த இடத்துல மட்டும் எஸ்பிபி சார் பேச வச்சிருப்பாங்க அந்த ஒரு காட்சியில. அதே மாதிரி இந்த பச்சை கிளிகள் தோரோட அந்த பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்பா கமலும் பையன் கமலும் இப்படி கிராஸ் ஆகி ரெண்டு பேரும் இப்படி ஆடிட்டே வருவாங்க இல்லையா அந்த சீனை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா பின்னாடி அந்த பீரோல வந்துட்டு ஒரு கண்ணாடி ஒன்று இருக்கும். அந்த கண்ணாடில பாத்தீங்கன்னா இவங்களோட முதுகு தான் அந்த பீரோல தெரியணும் இல்லையா. பட் அந்த சீனை எப்படி தப்பா எடுத்திருப்பாங்க அப்படின்னா இந்த இவரோட ஃபேஸ் இருக்குல்ல இவரோட ஃபேஸ் அந்த மிரர்ல தெரியற மாதிரி கொஞ்சம் தப்பா எடுத்திருப்பாங்க. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. அதே மாதிரி இந்த பொன்னம்மன் அவர் கூட சண்டை போடும்போது இந்த F1 ரேஸ் நடக்கிறதுல சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் ஒன்று எடுத்திருப்பாங்க. இந்த ரேஸ் கார் இருக்குல்ல அது எப்பயுமே தரையோட தரையா தான் இருக்கும். ஆனா அந்த படத்துல ஃபைட்ல நாங்க எப்படி எடுக்கிறோம் பாருங்கன்னு ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு சீனா மேக் பண்ணிருப்பாங்க. அதாவது கமல் சார் இப்படி தரையில படுத்துப்பாரு அவருக்கு மேல ரேஸ் கார் போற மாதிரி எடுத்திருப்பாங்க. ரேஸ் காரே தரையோட தரையா தான் இருக்கும். அதுல எங்கிருந்து கமல் சார் படுத்து தப்பிக்க முடியும். இந்த மாதிரி சின்ன இந்த லாஜிக் மிஸ்டேக் அப்படின்றது இந்த படத்துல அங்கங்க கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி சுகன்யா அவர்கள் இந்த படத்துல கமல் சாருக்கு எந்த அளவுக்கு மேக்கப்புக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவு முக்கியத்துவம் சுகன்யா அவர்களுக்கும் இருக்கு. பட் என்ன கமல் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே செட் ஆயிருக்கும் ரொம்ப யதார்த்தமா ஓகே ஒரு வயசானவர் மாதிரி தெரியும். பட் சுகன்யா அவர்கள் பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பொம்மைக்கு ஏதோ ஒட்டி விட்டா மாதிரி தான் சுகன்யா அவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு பெருசா
ஆக்டிங் ஸ்கோப் இருக்காது. பட் அவங்க வர காட்சிகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த துணி எரிப்பு அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்துவாங்க. அந்த சோனியா அவரோட தலைமையில் துணி எரிப்பு போராட்டம் நடத்துவாங்க. அந்த காட்சியில் கொஞ்சம் இந்த ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணுற மாதிரி காட்சிகள் இருக்கு இல்லையா, அந்த காட்சி எடுக்கும்போது சுகன்யா அவர்களுக்கும் சங்கர் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகி சுகன்யா அவர்களுக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் புள்ளி வந்து சங்கர் அவர்களை மிரட்டினாருன்ற மாதிரி அப்போ சொல்லுவாங்க. அந்த அரசியல் புள்ளி தலையிட்டது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியாது. ஆனால் சுகன்யா அவர்களுக்கும் சங்கர் அவர்களுக்கும் அந்த ஒரு காட்சியில பிரச்சனை வந்தது அப்படின்றது உண்மைதான். அதே மாதிரி இந்த படம் ஆரம்பிக்கும் போது கமல் சார் ஒரு ஸ்டைலு, சங்கர் சார் ஒரு ஸ்டைலு, இவங்க 2 பேருக்கு எப்படிப்பா ஒத்து போகும்? ஏன்னா நான் எடுக்கிறதா சரின்ற மாதிரி சங்கர் சார் ஸ்ட்ராங்கா நிற்பாங்க, கமல் சார் நான் சொல்றதா நடக்கணும் அப்படின்னு சொல்லி இவரு ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா நிற்பாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள எப்படிப்பா ஒத்து போகும் அப்படின்ற மாதிரி படம் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன சின்ன சலசலப்பு இருந்து ஏன் நடுவில் படம் டிராப்பு அப்படின்ற மாதிரியான வதந்திகள்லாம் வந்தது. பட் அதையெல்லாம் மீறி இந்த படம் வெளியாகி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமா, இந்திய சினிமாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் திரைப்படமா இந்த திரைப்படம் அமைஞ்சது. இந்த திரைப்படம் தமிழ்ல இந்தியன் அப்படின்னும், தெலுங்குல பாத்தீங்க அப்படின்னா பாரதியோடு அப்படின்ற பேர்ல தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. தெலுங்குல ஏன் இந்தியன் அப்படின்ற பேர் வைக்க முடியல அப்படின்னா, அப்போ டாக்டர் ராஜசேகர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு படத்துக்கு இந்தியன் அப்படின்ற டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. அதனால தெலுங்குல இந்த படத்துக்கு இந்தியன் அப்படின்ற பேர் கொடுக்காதனால இந்த படத்துக்கு பாரதியோடு அப்படின்ற பேர்ல தான் தெலுங்குல ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் ஹிந்தியில சன்னி டியோல் பாத்தீங்கன்னா இந்தியன் அப்படின்ற அந்த டைட்டில் வந்துட்டு அவருக்காக ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ இந்தியன் அப்படின்ற பேர்ல 2001 சன்னி டியோல் ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அது வேற ஒன்றும் இல்லை, விஜயகாந்த் சார் வந்துட்டு தமிழ்ல வல்லரசுன்னு ஒரு படம் நடிச்சார்ல, ஸோ அந்த படத்தை தான் ஹிந்தியில வந்துட்டு இந்தியன் அப்படின்ற பேர்ல இருந்தாங்க. ஸோ அந்த இந்தியன் பேரை அவர் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணதுனால, அதாவது 1996லயே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சதுனால ஹிந்தியில இந்தியன் அப்படின்ற பேர்ல ரிலீஸ் பண்ண முடியாதனால அங்க வந்துட்டு ஹிந்துஸ்தானி அப்படின்ற பேர்ல தான் இந்த இந்தியன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இதுல ஹைலைட் என்னன்னா, இந்தியன் திரைப்படம் தமிழை விட ஹிந்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் கொடுத்தது. இந்த படத்தை ஓவராலா பார்க்கும்போது அவ்வளோ டெக்னாலஜி திரைப்படத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனா வெறும் டெக்னாலஜியை வச்சு மட்டுமே ஒரு திரைப்படத்தில் வெற்றி அடைய முடியாது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அந்த இந்தியன் தாத்தா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை வச்சுதான் இந்த படத்தையே ப்ரொமோஷன் பண்ணீங்க, அந்த இந்தியன் தாத்தா ரோடுக்கு தான் இந்த படமே ஓடிச்சு அப்படின்ற மாதிரி அப்போ கொஞ்சம் சலசலப்பா பேசினாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. அந்த ஸ்கிரீன் பிளே எழுதப்பட்ட விதம், அந்த ஸ்கிரீன் பிளே ரொம்ப அழுத்தமா இருந்த ஒரு மிக முக்கிய காரணம். ஸோ ஒரு இயக்குனரோட அந்த திங்கிங் தான் ஒரு திரைப்படத்தை வெற்றி திரைப்படமாக மாற்றும். ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ திங்க் பண்ணி இந்த திரைப்படத்தை எடுத்திருந்தாரு சங்கர் அவர்கள். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். ஆக்சுவலா ஏஆர் ரஹ்மான் அவர்களும் கமல் அவர்களும் முதல்ல இந்த இந்தியன் திரைப்படத்தில் தான் ஒன்னா இணைஞ்சு பணியாற்றுறாங்க. கமல் சாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து எப்பயுமே இளையராஜா தான். ஏஆர் ரஹ்மானை பற்றி அவர் பெருசா இது பண்ணிக்க மாட்டாரு. பட் ஏஆர் ரஹ்மான் தான் எப்பேற்பட்ட ஒரு கலைஞன் அப்படின்றத இந்த இந்தியன் திரைப்படத்தின் மூலமா கமல் சாருக்கும் இந்திய சினிமாவுக்குமே அவர் நிரூபிச்சிருந்தாரு. அந்த படத்துல அந்த ஒவ்வொரு பாட்டும் அப்படி இருக்கும், ஒவ்வொரு பாட்டுக்கும் அவ்வளோ வித்தியாசத்தை கொடுத்து அந்த படத்தோட பின்னணி இசையில மிரட்டி இருப்பாரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள். இந்த இந்தியன் திரைப்படத்தோட வெற்றிக்கு ஏஆர் ரஹ்மான் அவரோட அந்த இசை அப்படின்றது மிக மிக முக்கிய காரணம். இதை ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இந்த இந்தியன் 2 எடுத்திருக்காங்களே, இந்த இந்தியன் 2ல பாத்தீங்கன்னா அந்த பாரா அப்படின்ற சாங்கை தவிர்த்து மற்ற பாட்டுலாம் இதெல்லாம் என்னடா பாட்டு அப்படின்ற அளவுக்கு தான் அனிருத் அவர்கள் மியூசிக் போட்டிருக்காரு. பட் ஒரு படத்தோட இசை, அந்த பாடல் அப்படின்றது நம்மளோட உயிரை வந்துட்டு அப்படி இழுத்து கொண்டு வர மாதிரி இருக்கணும். உங்களுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கப்பலேறி போயாச்சு சாங்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹம்மிங் வரும்ல, அந்த ஒரு ஹம்மிங் போதும் நம்மளோட உயிரை அப்படியே இழுக்கிற அளவுக்கு. ஸோ ஒரு ஜீவனே இல்லாத ஒரு பாடலாக தான் இந்த இந்தியன் 2ல போட்டிருக்காரு அனிருத் அவர்கள். பட் இந்தியன் படத்தோட அந்த பாடல் இருக்குல்ல, இப்பவும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் அவ்வளோ இனிமையா ஒருத்தரோட உயிரை அப்படி எடுத்து கொண்டு போற அளவுக்கு அவரோட இசை அந்த திரைப்படத்துல இருந்து. இந்த இந்தியன் திரைப்படம் ரசிகர்களோட எல்லா எதிர்பார்ப்பையும் மொத்தமா பூர்த்தி செஞ்சு ஒரு வெற்றி திரைப்படமா, ஒரு வசூல் சாதனை திரைப்படமா 1996 அமைஞ்சது. இந்த இந்தியன் படம் வந்து 28 வருஷம் ஆகுது. இப்போ வந்து இந்தியன் 2 ரிலீஸ் ஆக போகுது. இந்தியன் 2ல இன்னும் 5, 6, 10 வரை எடுத்தாலும் கூட இந்த நிலைமை அப்படின்றது கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல மாற போறதே கிடையாது. மொத்தத்துல இந்த இந்தியன் திரைப்படம் இந்த தமிழக அரசாங்க அலுவலர்கள் இருக்குல்ல, அது எப்படி செயல்படுது அப்படின்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமான ஒரு திரைப்படம் தான். அந்த படத்துல ஒரு டயலாக் வரும்ல, பக்கத்துல இருக்கிற குட்டி குட்டி தீவெல்லாம் பெரிய பெரிய நாடா வளர்ந்துருக்க எப்படி ஏன் அங்கெல்லாம் கடமையை மீறதுக்கு தாண்டா லஞ்சம், இங்க கடமையை செய்யறதுக்கு லஞ்சம். இதுதான் நம்ம நாட்டுல இப்பவும் நடக்குது.